வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேனே, நான் செய்த நன்மைகளுக்கு பலன் வருமா என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். யோபு கனம் பொருந்திய ஐஸ்வர்யவான், நீதிமான், குற்றம் சாட்டப்படாதவன், தேவனுக்கு மிக மிக பிரியமானவன். அப்பொழுது யாருக்கு பொறாமை வரும்? சாத்தானுக்கு. சாத்தான் எல்லோர் முன்பாக யோபுவை வெட்கப்படுத்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தான். அதுவும் தேவன் மூலமாகவே அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்பினார். ஆனால் தேவ திட்டமோ வேறு விதமாய் இருந்தது. யோபுவை எல்லோர் மத்தியிலும் கனம் மேன்மை கொடுத்து இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆம், அவர் செய்த தான தர்மங்களுக்கும் தேவனுக்கு அவர் உண்மையாயிருந்ததற்காக இரட்டத்தனையான பிரதிபலனை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையையும் கொடுத்து மற்றவர்களுக்கு அவரை முன்மாதிரியாக வைத்தார். யோபு பிள்ளைகள், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் இழந்து மனைவியால் நிந்திக்கப்பட்ட போது கூட தேவனை மறுதலிக்காமல் துதித்தார். ஆனால் நண்பர்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தப்பட்ட போது முறுமுறுக்காத அவர் கூட முறுமுறுக்க ஆரம்பித்தார். இவ்வளவு பெரிய வெட்கத்தை யோபுவின் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்க காரணம் என்ன? யோபு உத்தமன், நீதிமான் என்று கர்த்தருக்கும் தெரியும், அந்த ஊருக்கும் தெரியும். ஆனால் உலகமே அதை அறிய வேண்டும் என்று விரும்பினார். எல்லோருக்கும் அவரை முன்மாதிரியாய் வைக்க விரும்பினார். அது மட்டுமல்லாமல் அவர் கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு கிரியைக்காகவும் தேவன் இரட்டத்தனையான பிரதிபலனை கொடுக்க விரும்பினார். எனவே தேவன் அனுமதித்தார். சில நேரங்களில் தேவனே நம் வாழ்க்கையில் வெட்கத்தை அனுமதிக்க காரணம், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நீதிமானாய் விளங்க செய்ய, மற்றவர் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மையாக வைக்க, மற்றவர்களுக்கு நம்மை முன்மாதிரியாக வைக்க, தேவனுக்காக நாம் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்காக பிரதிபலன் கொடுக்கத்தானே. இந்த காலகட்டத்தில் யார் இன்னார் என்று பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை கொடுப்பார், அநேக பயிற்சிகளை கொடுப்பார், நம் மூலம் அநேகருக்கு பயிற்சியும் கொடுப்பார். எனவே இன்னைக்கு இருக்கிற வெட்கத்தை பார்த்து கலங்கிடாதீங்க. தேவன் அநேகருக்கு உங்களை பயன்படுத்தி இரட்டத்தனையான பிரதிபலன் கொடுக்கிற நாள் மிக சமீபமா இருக்குங்க. ஜெபிக்கலாம் வாங்க. தேவரீர், வெட்கத்தால் கூனி குறுகி போயிருக்கிறேன் அப்பா. எனக்கு இரட்டத்தனையான பங்கை கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போற தயவுக்காக நன்றி. தேவையான பொறுமை கொடுத்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.